வெள்ளிக்கிழமை காலையில அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சதுக்கு அப்புறம் கலசம் வச்சு வழிபட போறதுனால அம்மா காலில் நோன்பு கயிறு தயார் பண்ணி வச்சு அம்மாவை நல்லா வேண்டிட்டு அதை எடுத்து அம்மம்மா கையால கட்டிட்டு விரதத்தை தொடங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மனுக்கு 3 வேளையும் நெய்வேத்தியம் வைப்போம் இல்லையா, அதனால மதியம் போல ஒயிட் ரைஸ், சாம்பார், வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்க, பால் பாயசம் மட்டும் செஞ்சு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு திரும்ப ஈவினிங் பூஜைக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டு பக்கத்துல உள்ள சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் கூட காலையிலேயே போய் குங்குமம் கொடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். ஈவினிங் போல எல்லாம் ரெடி ஆனதோ கரெக்டா 6 மணிக்கு மேல அம்மனுக்கு முன்னாடி தீபமெல்லாம் ஏத்தி வில்வையில பன்னீர் ரோஸ் குங்குமம் சேர்த்து அம்மனுக்கு 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணினதும் சமைச்ச நெய்வேத்தியம், பழங்கள், தாம்பலம்லாம் அம்மனுக்கு முன்னாடி படைச்சு தூபாரத்தி, கற்பூராரத்தி எல்லாம் காட்டி அம்மாக்கு திருப்தியா பூஜை செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லார்கிட்டயும் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஆசீர்வாதத்தோட குங்குமம் வச்சுட்டு தாம்பலம் கொடுத்திருந்தோம். அப்புறம் இந்த முறை நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட தாம்பலம் கேட்டிருந்தீங்க. இந்த முறை எதிர்பாராம வீட்டுக்கிட்டே நிறைய பேர் வந்திருந்ததுனால என்னால கொடுக்க முடியல. சாரி, அடுத்த தடவை முன்னாடியே பிளான் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். Thanks for watching. Bye.